தேவா. ஏய் சூர்யா, சுஜா தனியா உட்காந்துருக்காடா. இதடா சான்ஸ். நான் அவகிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருவா. அவசரப்படாத. பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு தியரி இருக்கு. தியரியா? ஆமா. நாம அவங்களை தேடி பின்னாடி போனா அவங்க விலகி போவாங்க. நாம விலகி போனா அவங்க தேடி தேடி நம்ம பின்னாடி வருவாங்க. சூர்யா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. புரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்ற மாதிரி செய். இந்தா. என்னது இது? லவ் லெட்டர். லவ் லெட்டரா? சுஜிகா? இல்ல, அவ ஃப்ரெண்ட் தீபாக்கு. தீபாக்கா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடா? ஏய், உனக்கு சுஜி வேணுமா வேணாமா? வேணும்டா. அப்ப நான் சொல்ற மாதிரி செய். என்னாச்சு ஜீவா? ஏன் நல்லா இருக்க? ஒண்ணுல்ல. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் வேலையை விட்டு கோவா விட்டும் போறேன். எதுக்கு? ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திட்டா. லவ் ஃபெயிலியர். சூர்யா, எப்படி? ஓகேவா? ஓகே ஓகே. ஜீவா, லவ் ஃபெயிலியரா? சோ வாட்? அதனால உன் லைஃப்ல எல்லாமே முடிஞ்சு போச்சா? அது நீ லவ் பண்றது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி இது காதல்னு சொல்ற? ரெண்டு மனசும் சேர்ந்தாதான் காதல். இங்க பாரு, நீ மனசை மாத்திக்கிட்டு வேலையை பாரு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா மனசை மாத்திக்க முடியாது. முடியும். இந்த உலகத்துல மாத்த முடியாதது பேரண்ட்ஸ் மட்டும்தான். முடியுமா? மனசை மாத்திக்க முடியுமா? நிச்சயமா. சரி. என்னது? லவ் லெட்டர். வாட்? லவ் லெட்டரா? ஆமா, நீ தானே மனசை மாத்திக்கலாம்னு சொன்ன. அதுக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் இதுல எழுதியிருக்கேன். ஜீவா, உனக்கு என்ன ஆச்சு? வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். இல்ல ஜீவா, ப்ளீஸ் இந்த லெட்டர் தீபா கிட்ட கொடு. தீபா கிட்டயா? ஆமா, நான் அவளை லவ் பண்றேன். நாளைக்கு ஈவினிங் மெலடி தியேட்டர்ல அவளுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அவளை அங்க வர சொல்லு ப்ளீஸ். ஜீவா, அந்த லெட்டர் அவ தீபா கிட்ட கொடுக்க போறா. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இல்ல, அவ தீபா கிட்ட அந்த லெட்டரை கொடுக்க மாட்டா. அங்க பார். ஹாய் சுஜி. ஹாய் தீபா. என்னடி என் ஆளுகிட்ட பேசிட்டு இருக்க? சும்மா. ஏய், என்ன பத்தி அவங்கிட்ட சொல்ல சொன்னேன்ல. ஆமா, என்னது லெட்டர்? இது ஒண்ணும் இல்லையே. மறைக்காத, உண்மையை சொல்லிடு. ஆமா. ஏய், அந்த லெட்டர் அவையே மறைக்கிறா. அதுல ஒரு விஷயம் இருக்கு. அவ மனசுல உனக்கு இடம் இருக்கு. எப்படிடா சொல்ற? நாளைக்கு தியேட்டருக்கு போ, கண்டிப்பா தெரியும். ஹலோ. டேய், அவ இன்னும் வரல. இப்ப நான் என்ன பண்றது? ஏய், வெயிட் பண்ணுடா, அலையாத, வருவா. ஏய், சுஜா மட்டும் தனியா வரா. சரி சரி, நான் சொன்ன மாதிரி செய். அவசரப்பட்டு எதையும் சொதப்பி வைக்காத. ஓகே, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. ஹாய் சுஜி. ஹாய். ஆமா, தீபா வரல? இல்ல. ஏன்? லெட்டர் அவகிட்ட கொடுக்கலையா? கொடுத்துட்டேனே. கொடுத்துட்டியா? என்ன சொன்னா? அவகிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. நமக்கு மேல தில்லாலங்கடியா இருக்கறா. இத பார் ஜீவா, சரியா வராது. அவ உனக்கு வேண்டாம், விட்டுரு. அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். Thank you. நான் வரேன். ஏய் ஜீவா, நான் இந்த படம் பார்க்கல. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கலாமா? இததானே எதிர்பார்த்தேன். ஒரு நிமிஷம். ஏய் சூர்யா, சுஜி படம் பார்க்க கூப்பிடுறாடா. நான் போட்டுமா? வர முடியாதுன்னு சொல்லிட்டு நீ முதல்ல அங்கிருந்து கிளம்பு. இது நல்ல சான்ஸ் சூர்யா, என்ன மிஸ் பண்ண சொல்றியா? ஏய், நான் சொல்றத செய்டா. ஐடியா கொடுக்கறானா கவுத்து விடுறானா? ஜீவா, என்னாச்சு? சுஜி, எனக்கு மூடு சரியில்லை. சாரி, நான் வரேன். அப்பா, ஒரு காபி போடு.
இரு இரு. உன் கடையில காப்பி என்ன விலை? 3 ரூபா. 3 ரூபாயா? எதிர்த்தாப்புல கடையில ஒரு காப்பி 50 போட்டிருக்கு. அது ஜெராக்ஸ் காப்பிடா, வென்று. ஜெராக்ஸ் காப்பியா? சரி சரி, குடிக்கிறதுக்கு ஒரு காப்பி விடு. உன் பேர் என்ன? செந்தில். செந்திலுங்கிற பேருக்குலாம் காப்பி தரதில்ல, போடா. அப்ப டீய போடுறா வெங்காயம். போறியா மூஞ்சி சுடுதண்ணி ஊத்தவா? Day 3. என்ன ஆச்சு இந்த ஜீவாக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்னை ஏன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான்? சூர்யா, ஏன்டா இப்படி பண்ற? உன் ஐடியாவெல்லாம் கேட்டா முட்டாள்தனமா இருக்கு. லவ் லெட்டரை சுஜா கிட்ட கொடுக்காத, தீபா கிட்ட கொடுன்னு அப்படியே செஞ்சேன். படம் பாக்குறதுக்கு சுஜா கூப்பிடுறா, போட்டுமான்னு உன்னை கேட்டேன், வேண்டான்னு சொல்லிட்டேன். சரின்னு திரும்பி வந்துட்டேன். ஒரு பொண்ணை பார்க்காம பேசாம பழகாம எப்படா லவ் பண்ண முடியும்? ஐயோ, மண்டை பிச்சுக்கும் போல இருக்கே. இங்க நான் டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கேன். இங்க பாரு, இப்ப நான் சுஜா கிட்ட பேசி ஆகணும். அதுக்கு ஒரு ஐடியா கொடு, இல்ல நானே போன் பண்ணி பேசிக்கிறேன். ஹேய், இப்போ ஒன்னும் ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்? ஏய், ஏன்டா அவசரப்படுற? அவளே உனக்கு ஃபோன் பண்ணுவா. பண்ணுவாடா? அவளுக்கு உன்ன மாதிரி தூக்கம் வராம உன் கூட பேசணும்னு தோணும். அப்படியா? எதுக்கு நான் போய் பேசணும்? வேண்டாம். இப்ப பாரு, அவ ஃபோன் வரும். சரி, போன் பண்ணி தான் பாப்போமே. சுஜி, இப்ப வேண்டாம். வேண்டாமா? போன் கட்டாடும்டா. ஆகட்டும். போச்சுடா. ஏன் கவலைப்படுற? அவ திரும்ப பண்ணுவா. அப்ப பேசவா? வேண்டாம். வேண்டாமா? நானும் பண்ணக்கூடாதுங்கிற, அவ பண்ணாலும் பேசக்கூடாதுங்கிற, என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பொறுமையா இரு, சொல்றேன். ஜீவா, எட்ரா ஜீவா, போன் எட்ரா. திமிருதான். நாளைக்கு காலையில வா, வச்சுக்கிறேன். போட்டோம். போச்சு. நாளைக்கு சுஜாவோட நீ ஷாப்பிங் போற. ஷாப்பிங்கா? தீபாவுக்கு gift வாங்குறதுக்கு. ஆமா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? தீபாக்கு ஒரு gift கொடுக்கணும். ஒரு நல்ல காஸ்டியூமா செலக்ட் பண்ணி கொடு ப்ளீஸ். ப்ளீஸ் சுஜி. ஓகே. ஐயோ, சுஜி, இப்படிலாம் பார்த்தா தெரியாது. ஒவ்வொன்னா போட்டு காட்டேன் ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் சுஜி. தேங்க்ஸ். ஜீவா, நல்லா இருக்கா? ஜீவா, இதான் எனக்கு வேணும். That's it. ஏப்பா, வர வர கைடு பொழப்பு ரொம்ப நாரி போச்சுடா. சரி, ஏப்பா 2 ரூபாய்க்கு பொரிய போடுப்பா. அடாடாடா, என்ன பண்றது, எப்படி பொழப்ப ஓட்டுறது? ஏய், யார் யாவே இங்க உட்கார வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கா? வந்தமா புரிய வாங்கணுமான்னு போய்கிட்டே இருங்க. அவன் ஏன் கின்றீங்க? ஏன், இவன் பிதாமகன் விக்ரமா பெரிய லூசு பயவில்ல, அது வாட்டுக்கு உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கியா? என்னடா உருமுறை, கடிச்சா வச்சிருவ நீ? போடாடே, உன்னைய மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன் நானு. போடா கையால. என்னடா? ஐயோ, அப்பவே சொன்னேன், கேட்டானா? மாட்டிக்கிட்டு அப்பா, ஐயோ காப்பாத்துக்கிறா. இத சொல்லவா
நீ சத்து போன இந்த சித்தனத்தை கைவிட்டுட்டு போன ஐயோ ஏய் சூர்யா கிஃப்ட் வாங்கிட்டேன் சொல்லு யார்கிட்ட கொடுக்கணும் தீபா கிட்ட தானே வேணாம் வேற யார்கிட்ட நான் கொடுக்கணும் சுஜி கிட்ட கொடு சுஜி கிட்டியா ஆமா சுஜி கிட்ட இந்த கிஃப்ட கொடுத்து உன் லவ் சொல்றேன் ஓகே நிஜமாவா ஆமா சீரியஸாவாடா Yeah. ஏய் தேங்க்யூடா தேங்க்யூடா ஓகே ஆல் தி பெஸ்ட்